இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டிஏபி மத்திய செயலவை தேர்தலில் கோவிந்த் சிங் முதலிடம், குவாங் யங் தலை தப்பியது, தெரேசா, ஆர்எஸ்என் ராயர், கணபதி ராவ் அதிர்ச்சி தோல்வி. பரபரப்புடன் நடைபெற்ற டிஏபி மத்திய செயலவைக்கான தேர்தலில் இலக்கவியல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ அதிக வாக்குகளுடன் முதலிடம் பெற்றார். டாமன்சாரா நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்த் 2785 வாக்குகளை பெற்றார். கட்சியின் அதிகாரமிக்க பொதுச் செயலாளரான அந்தோனி லோப் 2508 வாக்குகளுடன் 5வதாக வந்தார். நடப்பு தலைமைத்துவத்தால் ஓரம் கட்டப்படுவதாக கூறப்பட்ட லிம் குவாங் யங் கடும் போராட்டத்திற்கு பிறகு 1719 வாக்குகளுடன் 26வது இடத்தை பிடித்து கட்சியில் தமது இருப்பு நிலையை நிறுத்தினர். எனினும் அவரின் தங்கையும் நிதித்துறை துணை அமைச்சருமான லிம் ஹோய் இங் அதில் தோல்வியுற்றார். பெரும் அதிர்ச்சியாக மூத்த தலைவர்களில் ஒருவரான தெரேசா கோ, ஜெலதோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்எஸ்என் ராயர் இருவரும் 30 பேர் கொண்ட மத்திய செயலவையில் தேர்வாகாமல் தோல்வி கண்டனர். மத்திய செயலவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏனையோரில் ங்காங்கோர் மிங், ஹனாயோ, தியோனே சிங், ராம்கர்பால் சிங், கஸ்தூரி பட்டு, ஸ்டீவன் சிம் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். இப்போ உங்கு உமர் தொழில்நுட்ப கல்லூரியில் நடத்தப்பட்டது பயங்கரவாத நெருக்கடி மேலாண்மை பயிற்சியே, பதற்றம் வேண்டாம். ஈப்போவில் உள்ள உங்கு உமர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஆயுதம் ஏந்திய நபர்கள் குழு ஒன்றின் வெடிப்பு மற்றும் தாக்குதலை இன்று காலை பயங்கரவாத நெருக்கடி மேலாண்மை மற்றும் கையாளுதல் பயிற்சியின் ஒரு பகுதியாக 69 கமாண்டோ சிறப்பு நடவடிக்கை குழு மேற்கொண்டது. சிறிய அளவிலான இந்த பயிற்சியானது தெரியாத நபர்கள் குழு ஒன்று விரிவுரையாளரையும் பல மாணவர்களையும் பழைய கைதிகளாக தடுத்து வைத்த சம்பவத்தை உள்ளடக்கியதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபங் ஜைனல் அபிதிங் அபங் அகமது தெரிவித்தார். இந்த சிறிய அளவிலான பயிற்சியானது போலீஸ், இப்போ உங்கு உமர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் ராஜா பேமுச்சோரி பைனூன் மருத்துவமனை உட்பட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தயார் நிலையின் அளவை சோதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். அதன்படி உங்கு உமர் கல்லூரி பகுதியில் விமானப்படையின் ஹெலிகாப்டர் உட்பட பல போலீஸ் பணியாளர்கள், பாதுகாப்பு மற்றும் மருத்துவ குழு வாகனங்கள் இருப்பது எக்ஸ்குரோங் பயிற்சியின் ஒரு பகுதியாகும். பயங்கரவாத நெருக்கடி மேலாண்மை செயல் திட்டத்தின் செயல்திறனை சோதிக்க அவ்வப்போது இதுபோன்ற பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இதனால் பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு எப்போதும் பராமரிக்கப்படுவது உறுதி செய்யப்படுவதாக அபங் ஜைனல் அபிதின் தெரிவித்தார். பத்திக் ஏர் பவர் பேங்க் கொள்கையில் புதிய கட்டுப்பாடுகள் உடனடி அமல். பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தும் முயற்சியில் பத்திக் ஏர் விமான நிறுவனம் தனது பவர் பேங்க் கொள்கையை புதுப்பித்துள்ளது. அவ்வகையில் பயணிகள் இனி அதிகபட்சமாக 2 பவர் பேங்க் கருவிகளை மட்டுமே விமானத்தினுள் எடுத்து செல்ல முடியும். அதுவும் அவற்றை எப்போதும் தங்களுக்கு உள்ளேயே வைத்திருக்க வேண்டும். கேரி ஆன் பேக் பைகளில் வைக்கக்கூடாது. அனைத்து பத்திக் ஏர் விமானங்களிலும் சரிபார்க்கப்பட்ட பயண பெட்டிகளில் பவர் பேங்க் கண்டிப்பாக தடை செய்யப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இப்புதிய கட்டுப்பாடுகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. அவ்விதிமுறைகளின்படி விமானத்தினுள் எடுத்து செல்லப்படும் பவர் பேங்க் கருவிகள் 100 வாட் மணி நேரம் அல்லது 20,000 மில்லியன் பெயர் நேரத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இவ்வேளையில் தானியங்கி காந்த சார்ஜ் பவர் பேங்க் கருவிகள் கூடுதல் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை எடுத்து செல்லும் போது பயணிகள் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இப்புதிய கட்டுப்பாடுகள் சுமூகமாக அமலுக்கு வருவதை உறுதி செய்வதற்காக செக்-இன் முகப்புகளில் பாதுகாப்பு நினைவூட்டல்கள் காண்பிக்கப்படும். புறப்பாடு அறிவிப்புகள் மற்றும் விமானத்தினுள் விளக்கமளிப்பின் போதும் மீண்டும் நினைவூட்டல் விடுக்கப்படும் என்று பத்திக் ஏர் கூறிற்று. லஞ்சம் பெற்றதாக சந்தேகிக்கப்பட்ட 2 MACC அதிகாரிகள் கைது. லஞ்சம் வாங்கிய சந்தேகத்தின் பேரில் ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 2 அதிகாரிகளை MACC-யின் கெடா கிளை தடுத்து வைத்துள்ளது. போதைப்பொருள் வைத்திருந்ததற்காக ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக அந்த நபர்கள் ஒருவரிடம் இருந்து 1500 ரிங்கிட் லஞ்சம் கேட்டு பெற்றதாக நம்பப்படுவதாக MACC வட்டாரம் தெரிவித்துள்ளது. அந்த 2 நபர்களும் அலோஸ்டாரில் உள்ள MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் கொடுப்பதற்கு வந்தபோது கைது செய்யப்பட்டனர். அலோஸ்டார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்த இருவருக்கு எதிராக
நேற்று MICC விண்ணப்பம் செய்து கொண்டதை தொடர்ந்து அவர்களை 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கும் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் சித்தி நோஹியாடா நூர் பிறப்பித்தார். சம்பந்தப்பட்ட இரு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதை கெடா MICC இயக்குனர் அகமது நிஷாம் இஸ்மாயில் உறுதிப்படுத்தினர். 2009ஆம் ஆண்டின் MICC சட்டத்தின் 16வது பிரிவு A மற்றும் B இன் கீழ் லஞ்சம் கேட்டது மற்றும் லஞ்சம் பெற்றது தொடர்பில் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜொஹூரில் நோன்பு மாதத்தில் உணவருந்திய சீன ஆடவரை அறைந்த வயதான நபர், அமைச்சர் கண்டனம். ஜொஹூரில் நோன்பு மாதத்தில் உணவு அருந்தியதற்காக ஒரு சீனரை வயதான ஆடவர் ஒருவர் பலமுறை அறைந்த சம்பவம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வை பிரதிபலிக்காத ஆத்திரமூட்டும் செயலாகும். இதுபோன்ற நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், ருகுன் நெகேரா பண்புகளுக்கு முன்னுரிமை வழங்கும் நாட்டில் இத்தகைய சம்பவங்கள் வளர்வதற்கு அனுமதிக்க கூடாது என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரோன் டகாங் வலியுறுத்தினர். இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்தவொரு வன்முறை, பாகுபாடு மற்றும் தவறான எண்ணத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை தொடர்பான விவகாரங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும், அது மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் அளவிற்கு விட்டுவிடக் கூடாது என்றும் அவர் விளக்கினார். குற்றவியல் சட்டம் பிரிவு 323 கீழ் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்கும் என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதால் எல்லா தரப்பினரும் போலீசிற்கு முழுமையாக ஒத்துழைப்பார்கள் என நம்புவதாக ஆரோன் அகோடகாங் மேலும் கூறினார். பிரதமர் பதவி காலத்தை 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வீர், பெர்சே கோரிக்கை. பிரதமர் பதவி காலத்தை 10 ஆண்டுகள் அல்லது 2 தவணைகளாக கட்டுப்படுத்தும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு பெர்சே அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. அந்த மசோதா மிக எளிதாக 2/3 பங்கு பெரும்பான்மையை பெற்றுவிடும் என அந்த தேர்தல் குறித்த சீர்திருத்த அமைப்பின் ஃபைசல் தலைவர் ஃபைசல் அப்துல் அசீஸ் கூறினார். சிறந்த எதிர்காலத்திற்கு எதிர்க்கட்சியினரும் நிச்சயமாக அந்த மசோதாவை ஆதரிப்பர் என அவர் குறிப்பிட்டார். அதே வேளையில் பிரதமர் பதவியை போல மந்திரி பெசார் மற்றும் முதல் அமைச்சர் பதவி காலமும் 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்த வேண்டும். தற்போதைக்கு பினாங்கு மட்டுமே அத்தகைய வரலாறை கொண்டுள்ளதாக ஃபைசால் சொன்னார். கொததிங்கியில் பாதையை மறித்த காட்டு யானை மீது வாகனம் மோதி கணவன் மனைவி காயம். ஜொஹூர் கொததிங்கியில் நேற்றிரவு 10:40 மணியளவில் கணவன் மனைவி பயணித்த வாகனம் பாதையை மறித்து நின்ற யானை மீது மோதியதில் அவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அவர்களின் மிட்சுபிஷி எக்ஸ்பாண்டர் வாகனமும் அதில் சேதமடைந்ததாக மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஒத்தமான் தெரிவித்தார். விபத்துக்கு பிறகு யானை அருகில் உள்ள காட்டு பகுதிக்கு திரும்பியதாக நம்பப்படுகிறது. இவ்வேளையில் அச்சம்பவம் குறித்து இன்னும் முழுமையான தகவல் கிடைக்கவில்லை என வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலிதான் கூறியது. நேற்று ஜொஹூர் மந்திரி பெசார் டாக்டர் வான் ஹாஃபிஸ் காசி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் பாதுகாப்பை சமநிலைப்படுத்த ஒரு விரிவான தீர்வு தேவை என கூறியிருந்தார். அதற்கான காரணம் ஜொஹூரில் 120 முதல் 160 காட்டு யானைகள் உள்ளன. ஜார்ஜ் டவுனில் 3 கடைகளில் தீயை அணைக்கும் பணியில் 2 தொண்டூழிய தீயணைப்பு வீரர்கள் காயம். பினாங்கு ஜார்ஜ் டவுன் ஜாலான் பத்தானியில் 3 கடைகளில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தொண்டூழிய தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்தார். நேற்றைய அச்சம்பவத்தில் இன்னொரு வீரருக்கு கால் எலும்பு முறிந்தது. இருவரும் சிகிச்சைக்காக உடனடியாக பினாங்கு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தீயில் பாதிக்கப்பட்ட 3 வளாகங்கள் முறையே கரைப்பான் எனப்படும் ஒரு தின்னர் தொழிற்சாலை, ஒரு உலோக வேலைப்பாடு கடை மற்றும் ஒரு திருமண மேலாண்மை நிறுவனமாகும். தீயை அணைக்க சுமார் 1 மணி நேரம் பிடித்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியது. தீயில் 80 விழுக்காடு சேதம் ஏற்பட்ட நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. அதில் 33 வயது வங்காளதேச தொழிலாளி நூலிழையில் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பகுதி நேர வேலை வாய்ப்பு மோசடியில் 50,000 ரிங்கிட்டை இழந்த இல்லத்தரசி. தெலங்கானா கெவமானை சேர்ந்த இல்லத்தரசி ஒருவர் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பை நம்பி 50,000 ரிங்கிட்டுக்கும் மேல் மோசம் போயுள்ளார். 47 வயது அம்மாது மார்ச் 3ஆம் தேதி இன்ஸ்டாகிராமில் பார்த்த பகுதி நேர வேலை வாய்ப்பு விளம்பரத்தால் கவரப்பட்டார். பின்னர் வாட்ஸ்அப் மூலமாக பெண் ஒருவர் அறிமுகமாகி வேலை குறித்த மேல் தகவல்கள் பரிமாறப்பட்டன.
ஹோட்டல் முன்பதிவுகளுக்கு இணையம் வாயிலாக வெவ்வேறு கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி நேர வேலையாம். சொன்னபடி செய்து முடித்தால் 4 முதல் 10 விழுக்காடு வரை கமிஷன் கிடைக்கும் என இல்லத்தரசியிடம் ஆசை வார்த்தை கூறப்பட்டது. அவரும் அதை அப்படியே நம்பி மார்ச் 5 முதல் 24 தடவையாக மொத்தம் 50,500 ரிங்கிட்டை கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார். எனினும் சொல்லியபடி கமிஷன் தொகை எதுவும் கைக்கு வரவில்லை. அதன் பிறகே தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து போலீசில் அவர் புகார் செய்தார். அமெரிக்காவின் மத்திய மற்றும் தெற்கு மாநிலங்களில் புயல் 34 பேர் உயிரிழப்பு. வார இறுதியில் தென் மற்றும் மத்திய அமெரிக்காவை கடுமையான புயல் தாக்கியதில் மிசோரி மாநிலத்தில் 12 பேர் உட்பட குறைந்தது 34 பேர் மரணமடைந்ததோடு டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர் என்று ஜெர்மன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. புளோரிடா, ஜார்ஜியா மற்றும் 5 மாநிலங்களின் சில பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை புயல் எச்சரிக்கைகள் இருந்தன. ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வானிலை மோசமாக இருக்கும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. ஜார்ஜியா ஆளுநர் பிரைன் கெம்ப் அவசர கால நிலையை அறிவித்துள்ளதோடு வெளியேறுவதற்கு தயாராக இருக்கும்படி மக்களை வலியுறுத்தியுள்ளார். அதிக ஆபத்தான பகுதிகளில் வசிப்பவர்கள் நிலத்தடி தங்குமிடம் கொண்ட கட்டிடங்களில் தஞ்சம் அடைவதோடு நடமாடும் வீடுகளை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புயல் வெள்ளிக்கிழமை தொடங்கியதோடு மிசோரி, ஆர்கனாஸ், மிசிசிப்பி, லூசியானா, இலியானாஸ், டெனசி, அலபாமா மற்றும் இண்டியானா ஆகிய 8 மாநிலங்களில் மொத்தம் 40க்கும் மேற்பட்ட சூறாவளி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. புழுதி புயல் நெருங்கியதால் டஜன் கணக்கான வாகனங்கள் விபத்துக்குள்ளானதால் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வாகனங்களுடன் வெளியேறினர். ஜப்பானில் நேரலை செய்யும் போது 22 வயது யூடியூபர் ஐரி சாடோ குத்தி கொலை. ஜப்பானில் பரபரப்பு மிக்க சாலை ஒன்றில் சமூக ஊடகத்தின் வழி நேரலை செய்து கொண்டிருந்த 22 வயது பெண் ஒரு ஆடவரால் குத்தி கொல்லப்பட்டார். செவ்வாய்க்கிழமை காலையில் நிகழ்ந்த அச்சம்பவம் அப்பகுதி வாழ் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த போலீஸ் அங்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணை மீட்டனர். தலை, கழுத்து மற்றும் வயிற்றில் குத்தி காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த இளம்பெண் சிகிச்சை பலனளிக்காது மரணமடைந்தார். கொலையாளியான 42 வயது ஆடவன் சம்பவ இடத்திலேயே கைதானான். அவனிடம் இருந்து கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது. சமூக ஊடக பிரபலமான அப்பெண் அவன் சரமாரியாக குத்துவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட அவ்வாடவன் அப்பெண்ணின் நேரலையை பார்த்துதான் சம்பவ இடம் தேடி வந்ததாக கூறினார். மலேசிய ரிங்கெட்டிற்கு 59,828 ரொக்கத்தை உட்படுத்திய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இருவருக்கும் முன்பகை இருந்துள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது.